அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, அக்காமார்களே, தங்கைமார்களே, இன்னும் வயசுக்கு வந்தவர்களே, வராதவர்களே, திருமணம் ஆனவர்களே, ஆகாதவர்களே, இன்னும் போட்டவர்களே, போடாதவர்களே, வெத்தலை பாக்குறாரு, இன்னும் அடித்தவர்களே, அடிக்காதவர்களே, அமுத்த பைப்புல தண்ணி, போர் பைப்புல தண்ணி அடித்தவர்களே, அடிக்காதவர்களே, இன்னும் திருமணம் ஆனவர்களே, ஆகாதவர்களே, எப்படா நம்ம அப்பா அம்மா மனசு வந்து பண்ணுவாங்க? அவங்க அப்பா அம்மா மனசு வந்து பண்ணாமையா எத்தனை ஆளுங்க பார்த்து இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது இல்லையா நம்ம பையனும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், தோளுக்கு மேல வளர்ந்து வந்துட்டான், அவனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்பனுக்கு அம்மாளுக்கு என்னைக்கு ஞாபகம் வந்து ஒரு பொண்ணை கண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ, வத்தலோ தொத்தலோ ஒரு பொத்தலன்னு கட்டி வச்சா, வேக்காடுன்னு பார்க்காம, குளூருன்னு பார்க்காம, 16 மணி சமக்காலத்தை அப்படியே இழுத்து போச்சு முக்காடு போட்டு படுக்கிறாங்க பாரு, அப்படி கால் மேல கால் போட்டு என்னைக்கு நம்ம கட்டி பிடிச்சி படுக்கிறது அப்படி என்று ஏங்கி கொண்டிருக்கும் எனது அருமை சிங்கங்களே, எனது அருமை சிங்கங்களே, என்ன முளைக்கிறீங்க முடிக்கிறியா? வெறுமை கொடுக்குறான்னா நானும் வச்சிருந்தா வயசுல கைசோடு நானும் வச்சிருந்தியா மீச கைசோடு, அதாவது எந்த பக்கம் போனாலும் நான் தான் மீசக்காரன், நான் தான் மீசக்காரன் அப்படின்னு முறுக்கி முறுக்கி அப்படி புழுவட்டாட்டம் கொட்டி போச்சு. முறுக்கு அடிக்காதான் அதாவது கத்திரிச்சு போயிடும். அதனால இடத்த மறக்க கூடாதுன்னு மீனாவில எழுதி வச்சிருக்கிறேன். மீனாவில எழுத ஐயோட்டுக்காரன் விடுவானா, பிரிச்சு மேய்ச்சி விட மாட்டான். வேளாவில எழுதி வச்சிருக்கிறேன். சரி போனாலும் போகட்டும். ஆமா கூத்து பாக்குறவங்க போயிருட்டோம், நீ மட்டும் அப்படி டிக்கினு ஆடி விட்டு காலையில 40 நேரம் நம்மள்ட்ட புளிச்சிட்டு போயிடுவேன். நம்ம பேசும் வார்த்தை வேணா வீண் வார்த்தை போனாலும் போகட்டும். நானும் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. இந்த ஊர்ல என் பாட்டுல பேசிக்கிட்டு இருந்தேன்னா புதுசா ஒரு பேர் வச்சிருவாங்க இந்த ஊருக்காரரு. என்னன்னு யாரோ ஒரு பைத்தியக்காரன் தன்னை போல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரனை பட்டம் கட்டிடுவாங்க. அதனால சப்போர்ட்டுக்கு போற பைத்தியத்தை கூப்பிடுறோம் பாரு, யாராலும் ஒட்டையா ஒட்டையா ஒட்டையான்னு ஐயா வணக்கம். ஆமா வணக்கம்னா நீ முழுங்கி விட்டு போவ. இல்ல எங்கே இருந்து ஒரு கேளப்பூதி தோட்ட காட்ட மாலை போவ. யாரு எங்க போயிட்டு வந்தாலும் தெரியலையே, எங்க போயிருப்பா தெரியல. தோட்ட காட்ட மாதுங்கிறவன் என்ன பண்ணான், புது பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அப்படியே நேரா வந்தா இல்லையா ஊரு அங்க மெயின் ரோட்ல என்ன ஊரு அழகாபுரத்துல கூத்து பண்ண கோழி கறி வேண்டாம், நாட்டு கோழி கறியா வறுத்து வைக்க சொல்றேன். நேரமா வந்துருக்கடா, எல்லாரும் பௌர்ணமா தின்னுட்டு 8 மணிக்கெல்லாம் கூத்த ஆரம்பிக்கணும். அப்படின்னு சண்டாளுங்க கரும்புத்துறையில இருந்து 3 மணிக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சி எடுத்து வச்சுட்டு இந்த அயோக்கி பையன் எங்க போயிருப்ப அந்த மாது 40 நேரத்து வாங்கி போயிட்டா காலையில எவ்வளவு கூட்டு போனானோ தெரியல. அந்த மாதுங்கிறவன் தான் அவன் செத்து போயிட்டானா. எல்லாரும் ஆளுக்கு 150 வசூல் பண்ணி வைங்க. நம்ம செத்து போயிட்டான். ஒரு கோடி மாலை எடுத்து போய் போட்டு கடையா வழி அனுப்பி
இடத்துல கொண்டு போயிருவோம். ஒட்டுறதுன்னா இப்படி கிடையாது. ஒட்டுறதுன்னா எங்க போகணும்? செம்பாமலை மூத்தமலைன்னு பேர் சொன்னாங்க அந்த காலத்துல. ஒட்டுறதுக்கு நாடார் பெருங்குடி மக்கள் 7 வெட்டினா 10 8 ஏட்ட வெட்டி ஜெயிலுக்குள்ள போகணும். கூட 4 போலீஸ் வெட்டி உன்னை பிடிச்சி ஆளாங்கூட்ட ஜெயில போட்டு ஆளையும் முகர பச்சியும் பாடுறா. முகரையில என் பீச்சாங்க வைக்க நீ அவ்வளவு பெரிய லண்டன் புளிச்சியா? நீ 8 ஏட்ட வெட்டினா எங்க போகணும்? பணம் ஓலையா? ஆமா சீவேரிக்காது பணமரத்து ஏடு. சரி பணமரத்து 8 ஏட்ட வெட்டி ஓட்டையா கட்டி அங்க போனா ஒரு நம்ம ஊத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் சாராயம், அது கலர் கட்டின சாராயம். ஆமா அழிஞ்சு போறீங்க நாசமா. மாது பையன் அது அங்கே தான் படுத்திருக்கான். எந்த மாது பையன்? தோட்டக்காட்டு மாது. அப்படியே அங்க போனா ஒட்டுறது. இங்கெல்லாம் ஒட்டுறதுக்கு இடம் கிடையாது. அப்புறம் என்ன கேக்குற கேளு. சரி நீங்களே யாரு? நாங்கள்லாமா? எங்களை பார்த்து யாருன்னு கேக்குறா? தம்பி அடிச்சுனா கோண ஓடைய மூத்திரம் ஓடி போயிடுவேன். 1ஆம் கிளாஸ்லயே 9 வருஷம் படிச்சவன் நான் தான் முதல்ல. என் பேர் என்ன தெரியுமா? என் பேரு வீரமணி. ஆமா எப்படி? என் பேரு வீரமணி. பேர மாத்திட்டியா? நண்டோட்டு மாறியா? என் பேரு வீரமணி. எங்க அப்பா என்ன பண்ணா? பள்ளிக்கூடம் அதாவது 5 வயசு ஆன உடனே பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறான்பா. கையை பிடிச்சி இப்படி தரன்னு பாடாக்கண்டு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போலாம். போன உடனே 1ஆம் கிளாஸ்ல யாரு டீச்சர்? சரி பையன் இன்னைக்குதான் வந்திருக்கிறான். இவன் அறிவாளியா புத்திசாலியா இல்ல முட்டாளா அப்படின்னு சொல்லி இவனை பரிசோதிக்கணும்னு சொல்லி டீச்சர் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. வீரமணி பூனை என்ன குடிக்கும் அப்படின்னு டீச்சர் கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன சொல்லிருப்பேன்? என்ன சொல்லிருப்பேன் நீயே சொல்ல. தெரியலையே. எடுத்து சொல்லுங்க. அப்படியே டக்குன்னு சொன்னேன். கொஞ்சம் கூட சென பண்ணாம யோசனை பண்ணாம. எப்படி? டீச்சர் பாலை குடிக்கும். பூனை என்ன குடிக்கும்னு கேட்டாங்கல்ல. டீச்சர் பாலை குடிக்கும். ஆமா டீச்சர் பாலை குடிக்குதான். டீச்சர் பாலத்துக்கு பால் அப்படின்னு சொல்லிதான். வீரமணி என் பாலை பூனை குடிச்சா என் புள்ள என்னடா பண்ணும் அப்படின்னு சொல்லி இவனை நம்ம கிளாஸ்ல வச்சிருந்தாக்கா நமக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி தூக்கி 2ஆம் கிளாஸ்ல போட்டாங்க. உடனே 11 மணிக்கு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போறோம். 11 மணிக்கு 2ஆம் கிளாஸ் போயிட்டோம்பா. ஆமா அங்க போனா யாரு? வாத்தியாரு. அங்க 2ஆம் கிளாஸ்ல வாத்தியாரு கேள்வி கேட்கிறாரு. என்னடா காலையில தான் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு வந்தான். இப்ப 11 மணிக்கு 2ஆம் கிளாஸ் வந்துட்டானே அவ்வளவு பெரிய புத்திசாலியா அப்படின்னு சொல்லி வீரமணி அணில் என்ன கடிக்கும் அப்படின்னு கேட்டாரு வாத்தியாரு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? டீச்சர் கொட்டையை கடிக்கும். சார் கொட்டையை கடிக்கும். சார் கொட்டையை கடிக்கும் அப்படின்னா ஏண்டா என் கொட்டைய அணில் கடிச்சா என் பொண்டாட்டி எங்கடா போறது அப்படின்னு சொல்லி தூக்கி 3ஆம் கிளாஸ்ல போட்டாரு. உடனே அப்படியே 12 மணிக்கு மேல 3ஆம் கிளாஸ். அங்க போன உடனே டீச்சர் ஏண்டா காலையில வந்தவன் 3ஆம் கிளாஸ் வந்துட்டானே அவ்வளவு பெரிய புத்திசாலியாவே அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படி? வீரமணி எலி எங்கே போதும்? டீச்சர் பந்துக்குள் போதும். டீச்சர் எலி பொந்துக்குள் போதும் அப்படின்னா அது எவ்வளவு நீளமா எடுத்துட்டு போகுது. அதனால சுருக்கி டீச்சர் பொந்துக்குள் போதும். ஏண்டா எலி என் பொந்துக்குள் தான் உள்ளது விடுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தூக்கி 1ஆம் கிளாஸ்லயே போட்டாங்க. மறுபடியும் சரி அப்படின்னு சொல்லி அதுல இருந்து 1ஆம் கிளாஸ்லயே 9 வருஷம் படிச்சுட்டாங்க. பரவாயில்ல நல்ல புத்திசாலி. அதனால இன்ன வரைக்கும் நீ என்ன கேட்ட? இன்ன வரைக்கும் நீ என்ன கேட்ட? நான் உங்களோட கேட்கலான்னு இருக்கிறேன். நீங்க யாரு? எதுக்கு வந்தீங்க? என்ன சமாச்சாரத்துக்கு வந்தீங்க அப்படிங்கறது ஒண்ணு கூட சொல்லு. 5 லைட் புட்டி கட்டி தென்னை மரத்துல தேவடியால கட்டி
கர்ணகமத்தில் கட்டி இருக்கிறாங்கடா. கர்ணகமத்தில் ரேடியோவை கட்டி கோழி குசு விடுற நேரத்துல இதெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இங்கெல்லாம் யாரு? நாட்டுக்கு நாடு மகாநாடு. மகாநாடு புகழ்பெற்ற பெருமொழியா நன்னாடு. இந்த நாட்டோட பேர் என்னப்பா? நீ தானே வாங்கி தந்த சம்பளம் கிளி சீட் எடுக்குதா? இன்னைக்கு சொல்லுவியா? அதாவது நமக்காக 31,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்து 31,000 சம்பளத்தை கொடுத்து குமார ஐயா அவர்களும் இன்னும் பழனிசாமி அவர்களும் நம்மளை தேடி ரத்னபா கொடுத்தார்கள். சரி, அண்ணனோட பங்காளிகளும் 7,000 தின்னுட்டியா? 38 சொன்னேன். ஏண்டா காலையில கொடுக்கும் போது தான் வாங்கிட்டு போங்களேன். காலையில என்னத்த சம்பளத்தை என்ன உன் கொடுத்த கூட உன் கொடுத்த வாங்கிட்டு போங்கிற? எவ்வளவு கொடுத்துவியா யாருக்கு தெரியும்? தின்னது போக நாட்டிற்கும் நமது அருவ தாய்மார்களும் தந்தைமார்களும் எனது அதாவது உறவினர்களும் கல்வி மாணவர்களும் நாயத்துக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கலாம். மாணவர்களும் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களுக்கும் என் கலைமகள் கனவு நாடக சபா கிராம கலை என்பது வணக்கம். வணக்கம் வணக்கம் நண்பா. அது மட்டும் இல்லாமல் அதாவது இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அதாவது இந்த மிட்டா புதூர்ல எழுந்து அருள்பளித்து வரும் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய பண்டிகையை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 1, 10, 100, 1000 வரி வசூல் செய்து அம்மனுக்கு பூச்சாட்டி பொங்கல் வைத்து பொழுதோட மவளை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வரும்போது மவளையா கெடுத்தாங்கன்னு சொல்லு. என்னால அடிக்க முடியல. மாவளை கெடுத்தாங்கயா. 32 நாள் அடிச்சுட்டே இருக்கிறேன். வணக்கம். 32 நாள் உடாத அடிக்கிறேன். சரி, அதனாலதான் ஆகி போயிட்டான். நான் அடிச்ச இடத்துல நீ அடிக்கிற. ஓ, நீ அடிச்ச இடத்துல நான் அடிச்சு விட்டுட்டேன். சரி, உடனே நீ அடி. அடிச்சு பாட்டுமா. காலையில கேட்டுக்கிட்டு போயாவது ஊட்ட காட்டி விடுறேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு புகழ்பெற்ற எனது பெருமையெல்லாம் நன்னாடு. இந்த நாட்டோட பேர் என்ன? மெட்டாபுதூர். எனக்கு சொந்த தாய் திருநாடு. எனக்கு உனக்கு? ஆமா. சரி, ஏன்னு கேட்டால் அதாவது ஸ்ரீ மாரத்தில் ஒரு பாகமாகிய அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் என்ற நாடகத்தில் சுந்தரி கல்யாணமா? சுந்தரி கல்யாணம் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். அப்படி விவரமா சொல்லு. அபிமன்னன் சுந்தரி கல்யாணம் இந்த நாடகத்துல முதல் வர்றதாரு? முதல் வந்து அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நாடகத்துல முதல் கருப்பூர் வர்றதாரு? அப்படியா? முதல் கல்வி அஸ்தாபத்தை வெகுதோட பரிபாலம் செய்யக்கூடிய துரியோதன மன்னனே சபைக்கு வர போகிறார். செத்து போய் வருவார். இல்ல, மாலை கட்டி தூக்கி வராம போய் எடுத்துட்டு போவேன். நீ அப்படியே பின்னாடி புடிச்சு வாயில போட்டு இப்ப வருவாரா? செத்த வரைக்கும் வருவாரா? உடனே வருவாரு. எங்க இருக்கிறாரு? உள்ளகிறாரு. எங்க இல்லடா, அரண்மனையில. எதுல வர்றாரு? எதுல வர்றாரு? ராத்திர வருவாரு. என்ன சொர்க்கராதமா? இல்ல, போகட்டும். அதெல்லாம் கிடையாது. ஆனா வருவாரு, போவாரு. வருவாரு, போயிடுவாரு. இருக்க மாட்டாரு. என்ன மாதிரி நிக்க மாட்டாரு. சரி சரி, இங்க வா. ஒண்ணு சொல்லு. அருமை அண்ணா அவர்கள் யூடியூப் செல்வம் அவர்கள் சொல்லுவேன். அப்படியா? சொல்லு. நமது அண்ணா அருமை அண்ணா அவர்கள் யூடியூப் செல்வம் அவர்கள் காலையில நம்ம டிவியில பார்க்கலாம், மக்களையும் பார்க்கலாம், நம்மளையும் பார்க்கலாம். ஆமா இல்லையா? அதுக்காக அவர் வந்து இந்த கிராம கலை இல்லையா, நாட்டுக்கு நாடு மகாநாடு ஏறும் பெருமித நன்னாடு சேனல்லாம் இவர்கிட்ட மட்டும்தான் எல்லாமே பூரா பெரிய படமா வச்சு பண்ணிட்டு இருப்பாரு. ஆமா, பெரிய படமா வச்சுட்டு இவரு மட்டும் வெளிய வரைக்கும் வச்சுக்கிட்டு கையிலேயே எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அதாவது செவுத்துல மாட்டுற டிவி அதுல வந்து
அவருடைய அதாவது தூக்கத்தையும் பாராட்டி குழுவுரையும் பாராட்டி இந்த கிராம கலை அழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு உயிர் கொடுத்து ஊட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக அரும்பாடுபட்டு அமர்ந்து கொண்டு நாம தான் சம்பளத்துக்கு ஆடுறோம். அவர் பாவம் அவருக்கு சம்பளம் கிடையாது. ஆமா, எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலி புலக்கையா காயுது கூட இருக்கிறதுனால அதனால அவர் பாவம் நம்மளுக்காக என்ன கூலிக்கு நீ போய் செல்வாச்சார ₹1 கம்மியா வாங்குறாரா? ₹1 500 கம்மியா கொடுக்குறாங்க. ₹1 போயிட்டு சரி, அதனால அவருக்கும் நமது சபை சார்பாக இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக